ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற கிராஃப்ட்டுக்கு இந்த மாதிரி உல்லன் த்ரெட் வேணும். அதுக்கப்புறமா இந்த செயின், திஸ் செயின் இஸ் ஆப்ஷனல். அப்புறமா ஊசி, நூல், நீடில் அண்ட் த்ரெட், சிசர்ஸ், அப்புறமா வேஸ்ட் கிளாத் லைக் திஸ். ஸோ இந்த பழைய துணியிலேருந்து சூப்பரான ஒரு கிராஃப்ட் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி 20 to 20 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு அதில் ஊசி, நூல் வைத்து ரன்னிங் ஸ்டிச் இந்த மாதிரி பண்ணிடுங்க. சரியா? ஸோ மிஷின் இருக்கவங்க மிஷினில் வச்சு நீங்கள் தைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஊசி நூல் வச்சு ஓரத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக தச்சு எடுத்துருங்க. ஸோ இந்த பக்கம் பண்ண மாதிரியே ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி சேம் பேட்டர்ன் நம்ம மடக்கி அதையும் என்ன பண்ணுறோன்னா சேம் ரன்னிங் ஸ்டிச் வச்சு இந்த மாதிரி தச்சிடுறோம். அப்புறமா அடுத்து இதை அப்படியே டபுளாக வந்து நம்ம மடிச்சிடுறோம். மடிச்சதுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி வச்சு இந்த சைட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சைடில் முக்கால்வாசி தச்சிடுறோம். ஓகேவா? சேம் ரன்னிங் ஸ்டிச் ஹாஃப் இன்ச் தள்ளி இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு ரன்னிங் ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுடுங்க. சரியா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக போடக்கூடாது, முக்கால்வாசி தான் போடணும். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் சைடில் அப்படியே வந்து ஒரு நாட் போட்டு இதை அப்படியே வந்து சீல் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பக்கம் பண்ண மாதிரியே இதோட ஆப்போசிட் சைடும் நம்ம சேம் த்ரெட் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு மெதுவாக டிஸ்ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணுறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம இந்த பக்கமும் சீல் பண்ணிடுறோம். ஸோ 2 பக்கமும் இப்போ தச்சாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப் சைடு இருக்கு இல்லையா, இந்த டாப் சைடில் வந்து நம்ம பைப்பிங் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம இதை அப்படியே இன்சைட் அவுட்டாக அப்படியே வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டிங்கன்னா ஒரு சின்ன பவுச் ஷேப்புக்கு உங்களுக்கு இது கிடைக்கும். இப்போ இதோட லென்த் அதிகமாக வேணும்னா 20 into 20 சென்டிமீட்டர் எடுக்காமல் 20 into 40 சென்டிமீட்டர் நீங்கள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக நீளமாக உங்களுக்கு கிடைக்கும். ரெக்டாங்குலர் ஷேப்பில் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் தச்சதால் இப்படி இருக்குது, ரெக்டாங்குலர்னால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது ஒயிட் கலர் உல்லன் த்ரெட் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா யூ ஷேப்புக்கு இந்த சேஃப்டி பின்னை உள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துட போகிறோம். இந்த பக்கமாக இப்படி இன்சர்ட் பண்ணுறோமா, இது அப்படியே அந்த பக்கமாக நுழைய வச்சு திருப்பியும் பேக் டு திஸ் சைடு அப்படியே கொண்டு வந்துடுவோம். எப்படின்னு பாருங்கள். ஸோ யூ ஷேப்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு யூ போட்டால் எப்படி போடுவோம், அதே மாதிரியே இந்த சேஃப்டி பின் யூஸ் பண்ணி இந்த த்ரெட்டை இதுக்குள்ளே நுழைச்சி இந்த பக்கத்துலேருந்து அப்படியே இந்த பக்கம் வெளியே எடுக்க போகிறோம். ஸோ எடுத்த பிறகு அந்த பக்கத்துலேயும் அப்படியே வந்து இதை வந்து வெளியில் எடுத்துட போகிறோம். சரியா? ஸோ இந்த பக்கத்துலேருந்து இப்போது நான் எடுத்துகிட்ருக்கேன். எடுத்து அப்படியே என்ன பண்ணுறீங்க, இந்த பாருங்கள், இந்த பக்கத்தில் சைடு இருக்கு இல்லையா, அதோட ஓப்பனிங்கில் அப்படியே உள்ளே வந்து இதை நுழைக்கணும். அதுதான் டாஸ்க்கு. ஸோ இதே மாதிரியே ஒரு யூ ஷேப் மாதிரி இன்னொரு இன்வெர்ட்டட் யூ, ஓகேவா, அதே மாதிரி வந்து அந்த பக்கத்தில் இருந்தும் திருப்பி ஒரு த்ரெட் எடுக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கோங்க, அது மட்டும்தான். ஸோ இந்த பக்கம் நம்ம கம்ப்ளீட்டாக யூ ஷேப்புக்கு அழகாக இந்த உல்லன் த்ரெட்டை உள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நுழைச்சி வெளியே நம்ம எடுத்துடுறோம். ஸோ இந்த பக்கம் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து இந்த எடுக்கப்பட்ட 2 பக்கம் நூல் இருக்கு இல்லையா, இப்போ ஃபஸ்ட்டு சேஃப்டி பின்னை இதிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு ஊசியை வந்து இதில் கோர்த்துக்கோங்க. அப்படி ஊசி கோர்க்க முடியலன்னா நான் ஒரு சின்ன பீடு மட்டும் இதில் ஆட் பண்ண போகிறேன். அந்த பீட்காக தான் இந்த ஊசியை வந்து இதில் கோர்த்துருக்கேன். ஸோ இந்த பீடில் வந்து நீங்கள் இந்த உல்லன் த்ரெட்டை அட்டாச் பண்ணணும். ஊசி இருந்தாலும் அட்டாச் பண்ணுங்கள், ஊசி இல்லைனாலும் எப்படியாவது அட்டாச் பண்ணிவிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு இந்த பீடை வந்து நம்ம அப்படியே வந்து நாட் போட்டு லாக் பண்ணிடுறோம். ஸோ அதுதான் டாஸ்க்கு. ஸோ அப்படியே முடிச்சிட்டிங்கன்னா இந்த யூ ஷேப்க்கு இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி இந்த பக்கம் ரெடி பண்ணோமோ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பக்கமும் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், சேம் பேட்டர்ன் திருப்பி ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நாட் போட்டு ஃபஸ்ட்டு இதை சீல் பண்ணிட்டிங்கன்னா இந்த பக்கம் ரெடி. இப்போது அந்த பக்கம் போயிடலாமா? ஸோ அந்த பக்கமும் பாருங்கள், நான் பொறுமையாக தான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பக்கத்துலேயும் மறுபடியும் யூ ஷேப்பில் இந்த பக்கத்தில் இருந்து இப்போது இந்த உல்லன் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி சேம் பேட்டர்னில் அதே மாதிரியே உள்ள இதே மாதிரி எடுத்து சேம் யூ ஷேப்பில் அந்த பக்கத்தில் அப்படியே வந்து நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். அந்த ப்ராசஸ் தான் இப்போ போகுது. இப்படி பண்ணுறதுனால நீட்டான ஒரு லுக் உங்களுக்கு கிடைக்க போகுது அட் த எண்ட். ஓகே, ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த யூ ஷேப்க்கு இதே மாதிரியே எடுத்துடுறோம்.
எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டாக வந்து சூப்பராக இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த பக்கமும் சேம் பீடை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸையும் நம்ம பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சேஃப்டி பின்னை எடுத்துட்டு அப்புறமா இந்த பீடை எடுத்து இதில் அப்படியே இன்சர்ட் பண்ணி சேம் நாட் போட்டு இந்த பக்கமும் நீங்கள் இந்த பீட் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா 2 பக்கமும் க்யூட்டாக இந்த வெயிட்டி பீட் அப்படின்றது அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது அப்படியே சுருக்குனிங்கன்னா ஒரு சின்ன க்யூட் சுருக்கு பை மாதிரி கிடச்சிடும். இது பெருசாக வேணும்னா 20x40 சென்டிமீட்டர் 20x60 சென்டிமீட்டருக்கு எடுங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டில் உள்ளன் த்ரெட்டை ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி சுற்றி ஒரு 30 டைம்ஸ் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம வெளியே எடுத்துட்டு இதை அப்படியே வந்து டாசல் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ டாசல் பண்ணுறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றதுனால திருப்பி திருப்பி நான் அதை வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படியே புதுசாக சொல்கிற மாதிரி சொல்லலை. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஜிஸ்ட் மாதிரி காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஈஸியாக வந்து இந்த டாசலில் இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்டை ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு எடுத்துட்டு பாட்டமில் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா டாசல் அப்படின்றது ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கூட இந்த டாசல் நான் ரெடி பண்ணி வேஸ்ட்டு வாட்டர் பாட்டில் கேன்லேருந்து சூப்பரான ஒரு கிராஃப்ட் பண்ணோம். அது பார்க்கலன்னா நீங்கள் அதையும் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் லிங்க் தரேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த டாசலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரண்ட்டில் இருந்து அப்படியே உள் பக்கத்துக்கு நம்ம நீடில் வச்சு இதை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அந்த 2 நூல் மேலே இருக்கு இல்லையா, அந்த நூலில் இந்த மாதிரி நம்ம டாசலை வந்து அட்டாச் பண்ணுறோம். ஸோ அட்டாச் பண்ணி இந்த மாதிரி நாட் போட்டு வெளியில் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த த்ரெட்டை இப்படி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த டாசல் இந்த பவுச்சில் அழகாக நமக்கு ஃபிட் ஆகிடும். ஸோ இதில் அப்படியே வந்து இந்த ஸ்டோனை நான் ஒட்டுறேன். இப்போ மேலே நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணி உள்ளன் த்ரெட் கொடுத்த இடத்துல ஜிப் கூட வச்சுக்கலாம். சரிங்களா, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பவுச் உங்களுக்கு அப்படியே வீட்டிலே ரெடி ஆகிடும். ஈஸியான பவுச். ஸோ இது ரெடி. இப்போ அடுத்து ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு போல்கா டாட்ஸ் மாதிரி இதில் ஃபுல்லாக நம்ம இப்படி டாட்டாக வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டாட் வச்சுட்டிங்கன்னா இதோட டெக்ஸ்டர் இன்னும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிடும். இப்போ அடுத்து இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு செயின் இதில் அட்டாச் பண்ணலாம். ஆரம்பத்தில் ஒரு கோல்டு செயின் காட்டினேன் இல்லையா, அது மாதிரி சில்வர் செயின் இது. ஸோ இந்த செயினை நீங்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் இதில் அட்டாச் பண்ணிங்கன்னா ஒரு மினி பர்ஸ் மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ குட்டி பர்ஸில் அந்த குட்டி பசங்க வச்சுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரியே இது 20x20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுனால நமக்கு இப்படி பவுச் மாதிரி கிடச்சிருக்கு. இதுவே 20x40 சென்டிமீட்டர் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்க்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய பேக் மாதிரியே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு இல்லையா இது. இதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டோரேஜ்க்கு என்னென்னத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நவராத்திரி டைம்லலாம் நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுப்போம் இல்லையா, அதுக்கு இந்த ஓணம் டைமில் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வரலட்சுமி விரதம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் பொட்டு அதுக்கப்புறமா வந்து மெஹந்தி கோன் பூ இதெல்லாம் வச்சு தருவோம் இல்லையா, வளையல் இதெல்லாம் வச்சு தருவோம் இல்லையா, அந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இது எல்லாமே இதில் நம்ம போட்டு கொடுக்கலாம். இதை செய்யறதுக்கு நமக்கு ஒரு 5 to 6 மினிட்ஸ் தான் ஆகும். ஃபாஸ்ட்டாக பண்ணால் கடகடன்னு முடிச்சிடலாம். நீங்கள் டெய்லரிங்லாம் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். மிஷின் இல்லாதவங்க பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ வீட்டில் தையல் மிஷின் இல்லாதவங்க கூட இந்த கிராஃப்டை பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ இந்த சுருக்குப்பை 2 பக்கமும் இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி பண்ணால் க்யூட்டாக நமக்கு இது ஃபுல்லாக உள்ளே அப்படியே அட்டாச் ஆகிடும். ஸோ பாருங்கள் இது எவ்வளோ க்யூட்டாக நமக்கு அழகாக சுருக்க முடியும் இதை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்யூட்டான பொருட்களை வச்சு அழகாக உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு தரலாம். இல்லை நீங்களே செல்ஃப் யூஸ்க்கு பண்ணிக்கலாம். காயின் பர்ஸாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது பர்பஸ் ஸ்டோர் பண்ணணுன்னாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப க்யூட்டான ஒரு குட்டி பேக் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். பவுச்சாகவும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். குட்டி மினி பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஐடியா உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. பிகாஸ் உங்கள் லைக்ஸ் தான் என்னோட எனர்ஜி பூஸ்டர்ஸ்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு எனக்கும் தெரியும். ஸோ கைண்ட்லி லைக் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்னும் சூப்பரான கிராஃப்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா அண்ட் பை பை.